ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய டிராஃபிக் செலானை ஆன்லைனில் எப்படி நீங்கள் பே பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு tnpolice.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இ-பேமெண்ட் டிராஃபிக் சலான்ஸ் அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சலான் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட சலான் நம்பர் இருந்ததுன்னா உங்கள் சலான் நம்பர் கொடுத்துருங்க. இல்லைனா வெஹிக்கிள் நம்பர் தான் வெஹிக்கிள் நம்பர் கொடுங்க. இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தான் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுங்க. ஸோ சலான் நம்பரே பெஸ்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சலான் நம்பர் அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்க. சலான் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. கேப்சா வேல்யூ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஃபைன் போடும்போது இல்லைனா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் அங்கே வந்து டைப் பண்ணிங்க. ஓடிபி டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சலான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே ஆகும். ஸோ சலான் நம்பரு, உங்களுடைய வண்டி நம்பரு, டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரீடைரக்ட் ஆகிட்டு பேமெண்ட் மோடுக்கு போய்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, என்இஎஃப்டி, எஸ்பிஐ பிரான்ச் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனெல்லாம் கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனவொன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். சலான் பேமெண்ட் ஹாஸ் பின் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சலான் நம்பர்லாம் வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் ஆர் பிரிண்ட் யுவர் ரிசிப்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய சலான் ரிசிப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிராஃபிக் சலானுடைய பேமெண்ட்டை ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.